இங்க ராணின்ற பொண்ணுக்கு இன்னும் ஒரு நாள்ல கல்யாணம். அதனால மெகந்தி ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. ராணி கல்யாணம் ஆகிறத நினைச்சு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கா. லண்டன்ல இருந்து வந்துட்டா. இன்னொரு நாள்ல கல்யாணம் ஆகிறத நினைச்சாலே ரொம்ப நேவசா இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற விஜய் கால் பண்ணி காஃபி ஷாப்புக்கு வா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி சொல்றான். இவனுமே அவ தம்பியை கூட்டிட்டு போயிட்டு நீ வெளியே நான் உள்ள போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரா. பொண்ணும் பையனும் கல்யாணத்துக்கு முன்னால தனியா பேசிக்கூடாது, நல்லது இல்லைன்னு பெரியவங்க சொன்னாங்க. உனக்கு என்ன அவசரம், என்ன ஒரு நாள் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்றா. நீயும் டக்குன்னு என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றான். இதை கேட்கற ராணிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விளையாடுறியான்னு சொல்லி கேட்கறா. லண்டனுக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு, உனக்கு அது செட் ஆகாது, நீ எனக்கு வேணான்னு சொல்லி சொல்றா. இதை கேட்ட அவளும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவு கெஞ்சி பாக்குறான். ஆனா நீ எனக்கு வேணான்னு சொல்லிடுறான். இப்ப அவளுமே மனசொடைஞ்சு வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியாம வேகமா ஓடி போய் ரூம்குள்ள கதை சாத்திக்கிறா. இப்ப காலையில போனவ ஈவினிங் வரைக்கும் அந்த ரூம்குள்ளேயே இருக்கிறா. இப்ப பசிக்கிறதுனால அங்க இருக்கிற இடத்த சாப்பாடையில எடுத்து சாப்பிட்டு அவளுக்காக கல்யாணத்துக்கு எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸையுமே எடுத்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பேரண்ட்ஸ்க்காக ஹனிமூனுக்கு டிக்கெட் போட்டு வச்சிருப்பாங்க, அதையுமே பார்த்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்து அவங்க அப்பா கிட்ட நான் ஹனிமூனுக்காக டிக்கெட் எடுத்து வச்சிருந்தேன் பேரஸ்க்கு, இப்போ நான் மட்டும் தனியாக பேரஸ் போகிறேன்னு சொல்கிறா. இதை பார்த்து அவங்க அப்பா பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுறனால கொஞ்ச நாள் தனியாக எங்கேயா போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் வழி அனுப்பிச்சு விட்றாரு. இவ்வளவுமே நம்ம கல்யாணம் நின்று போயிடுச்சேன்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு பேரஸ் போகிறா. இப்போ அங்கே போய் லேண்ட் ஆகி அவள் புக் பண்ணி வச்சிருந்த ரூமுக்கு போனது அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கே வந்து சேஃபாக சேர்ந்துட்டேன்னு சொல்கிறா. இப்போ ஈவினிங் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்தா ரெஸ்டாரண்ட்டோட மெனு கார்டில் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் இருக்குது. இவளுமே எதையும் உனக்கு கை காட்டி ஆர்டர் பண்ணிடுறா. பார்த்தா வெயிட் ஒரு பெரிய மீனோட தலையை எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. ஃபோக் எடுத்து குத்துறாங்க. பார்த்தா மீனோட கண்ணு வெளியே வந்துடுது. பார்த்தா அவங்க ரொம்ப அருகருப்பு பட்டு பில்லு கூட கட்டாமல் அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. பயங்கர பசியோட ரூம் போன ராணிமே அவங்க ரூம் சர்வீஸ் தமிழில் பேசுகிறாங்க. இதை பார்த்து அவங்க கிட்ட அப்படியே ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஆயிடுறா. அடுத்த நாள் ரூம்ல டிவி பார்த்துட்டு இருக்கிற ராணிக்கு அவங்க பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறேன்னு கேட்டால் டிவி பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. பேரஸில் சுற்றி பார்க்க எத்தனையோ இடம் இருக்கு, நீ டிவி பார்த்துட்டு இருக்கிற, ஒழுங்காக போய் பேரஸ் சுற்றி பார்த்து சொல்கிறாரு. அதனால இவங்களுமே ஒரு மேப் எடுத்துட்டு பேரஸை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. புது இடங்கிறனால ஸ்டார்டிங்கில் தடுமாறினாலும் அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் சுற்றி பார்க்குறாங்க, ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. இப்போ தனிமையில் நிறைய இடங்களை சுற்றி பார்ப்பாங்க. பார்த்தா ஈஃபில் டவர் கிட்ட போயிடறா. ஈஃபில் டவரை பார்த்தோன்னே இதோட ஞாபகம் வந்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு வேகமாக ஓடுறா. இதுக்கப்புறம் இந்த ஊரே நமக்கு வேணாம், நம்ம ஊருக்கே போயிடலான்னு சொல்லிட்டு டிராவல் ஆஃபீஸ் கிட்ட போய் கேட்டா சரிங்க மேம் நாமளும் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் அவளும் ரொம்ப சோகமாக அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நைட்டு விஜயலட்சுமி ஒரு பப்புக்கு வர சொல்லியிருப்பாங்க. அங்கே போய் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களும் சரக்கு எடுத்து ஃபுல்லாக ஊற்றி விட்டு அவங்கள போதை ஏற்றி விட்டுறாங்க. இவங்களும் போதையில் நான் விஜய் கூட தான் ஹனிமூனுக்கு வரதா இருந்துச்சு, ஆனால் அவனும் என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி விஜயலட்சுமி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பாஸ்ட்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அங்கே ஒரு தமிழ் சாங் போடுறாங்க. அதை கேட்டு அவங்களும் பயங்கர ஹாப்பியாக ரொம்பவுமே சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ரொம்பவுமே சோகமாக இதையும் நினச்சி பார்க்குறாங்க. ஒரு ஃபங்க்ஷனில் விஜயும் ராணியும் ஒன்றா போயிருப்பாங்க. அங்கே ரொம்பவுமே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை கேட்ட விஜயமே நீ என்ன இப்படி டான்ஸ் ஆடுற, நல்ல வேலை எங்கள் அப்பாவே எங்கள் அம்மாவே கூட்டிகிட்டு வரல, இப்படிலாம் எங்கேயும் டான்ஸ் ஆடாதுன்னு சொல்கிறாங்க. நினச்சி இவங்களும் விஜய் என்னை கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்துருக்கான், ஆனால் இப்போ என்னை தடுக்க யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறாங்க.